சிவனடியாரோட கோவணம் காணாம போயிடும். அமர்நீதி அடியார் கலங்கி போயிடுவாரு. சிவனடியார் கிட்ட வந்து, ஐயா நான் வச்ச இடத்துல உங்க கோவணம் மறைஞ்சு போச்சு, என்ன மன்னிச்சிருங்க, அதுக்கு பதிலாக இந்த புது கோவணத்தை உடுத்திக்கோங்கன்னு கொடுப்பாரு. உடனே சிவனடியார், ஓ ஊருக்குள்ள அடியார்களுக்கு உடை தரேன்னு பரப்புனதெல்லாம் என்னோட கோவணத்தை திருடுறதுக்கு தானா, நல்லா இருக்கியா உன் தொழில் அப்படின்னு சொல்லுவாரு. அதை கேட்டதும் அமர்நீதி அடியார் உடஞ்சு போயிடுவாரு. ஐயா என்னோட தப்பை மன்னிச்சிருங்க, உங்க கோவணத்துக்கு பதிலாக நான் பட்டாடை பொன் பொருள் என்ன வேணாலும் தரேன், ஏத்துக்கோங்கன்னு கெஞ்சுவாரு. நான் ஒரு பிரம்மச்சாரி, எனக்கு எதுக்கு உன் பொன் பொருள் எல்லாம், என் கோவணத்துக்கு இணையா இன்னொரு கோவணம் கொடுன்னு சொல்லி தன்னோட கம்புல கட்டப்பட்ட இன்னொரு கோவணத்தை அவிழ்த்து கொடுப்பாரு. தராசுல ஒரு பக்கம் சிவனோட கிழிஞ்ச கோவணம், இன்னொரு பக்கம் அமர்நீதி அடியார் புது கோவணத்தை வைப்பாரு. தராசு நேராகாது. சரி இன்னொரு கோவணத்தை வைப்பாரு. சிவனடியார் கோவணம் இருந்த தட்டு இன்னும் கீழே போகும். தான் வச்சிருந்த எல்லா புது கோவணங்களையும் வச்சிருவாரு. அப்படியும் எடை சமமாகாது. இருந்த எல்லா உடைகளையும் பட்டாடைகளையும் வைப்பாரு. தராசு தட்டு நேராகாது.